ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலுமயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஓம் கம் கணபதயே நமஹா. ஓம் கம் கணபதயே நமஹா. ஓம் கம் கணபதயே நமஹா. ஓம் ஸ்ரீ மகாகணபதி நமஹா. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹா. ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாபியோ நமஹா. இன்று 5 டிசம்பர் 2016 கார்த்திகை மாதம் 20ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைக்கி ஷஷ்டி திதி முழுவதுமே நிறைஞ்சிருக்கு. திருவோண நட்சத்திரம் காலை 8:18 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம். இன்றைய விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கார்த்திகை மாதம் 3வது திங்கட்கிழமை, அதாவது 3வது சோமவார விரதம் அப்படின்னு சொல்லலாம். ஷஷ்டி விரதம் இன்னைக்கு, திருவோண விரதமும் இன்னைக்கு தான். இன்றைய கிரகநிலையை பொறுத்தவரை சிம்ம ராசியில் ராகுவும், கன்னியா ராசியில் குருவும், விருச்சிக ராசியில் சூரியன் சனியும், தனுசு ராசியில் புதனும், மகர ராசியில் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் ஆகிய கிரகங்களும், கும்பராசியில் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். நவக்கிரகத்தினுடைய இருப்பு இப்படி இருக்குது. இன்றைய ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இன்று ராசிநாதன் செவ்வாயுடன் சுகாதிபதி மற்றும் தனாதிபதி சேர்க்கை இருப்பதால் இன்று பொருளாதாரத்தின் நிலை உயரும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும். உங்களது வாக்கிற்கு வன்மை ஏற்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன். ரிஷபராசி அன்பர்களே, இன்று கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருந்தார். இன்னைக்கு அவர் தர்மஸ்தானமான, அதாவது பாக்கியஸ்தானத்திற்கு, உங்களுடைய நட்பு வீடான மகரத்திற்கு வந்திருக்கிறார். மிக மிக ஒரு அனுகூலமான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்க போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். தொழிலில் மேன்மையான ஒரு நிலையை அடைவீர்கள். நீண்ட காலமாக நிலவி வந்த சுணக்க நிலை அடியோடு மாறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்கிரன். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடர்வதால் எந்த ஒரு காரியத்திலும் நிதானம் தேவை. எந்த ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்னும் தகுந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது அவசியம். அதே வேளையில் தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் எந்தவித சிக்கலும் இருக்காது. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் குரு சுக்கிரன். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய ராசிநாதனான சந்திரன் ராசியை பார்க்கிறார். சப்தமஸ்தானத்தில் ராசிநாதன் சந்திரனுடன் செவ்வாய் சுக்கிரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறும். அதுவும் பஞ்சமாதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனோட சேர்ந்து பார்க்கறதுனால குலதெய்வத்தினுடைய ஒரு அனுகிரகம், முன்னோர்களுடைய ஒரு ஆசீர்வாதம் இன்று உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது. தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் தனது 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் தீரும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்கிரன். சிம்மராசி அன்பர்களே, இன்று உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. அதாவது உடலுக்கு ஒவ்வாத உணவை நீங்கள் சாப்பிடுவதை தவிர்ப்பது நலம். ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நீண்ட நேரமாக கண் விழித்தல், அதாவது தூக்கத்தை கெடுத்து கொண்டு காரியங்களை செய்தல், அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது, ஒரு 2-3 நாளைக்கு தள்ளி போடுறது நல்லது. வாழ்க்கை துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் ஏற்படலாம். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள் நீங்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் செவ்வாய். கன்னிராசி அன்பர்களே, இன்று பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும் கிரக கூட்டணியால் உங்களுடைய திரிகோண ராசியான பஞ்சமஸ்தானத்தில் ஒரு நல்ல அருமையான ஒரு கூட்டணி ஏற்பட்டிருக்கு. ரொம்ப ஒரு அருமையான அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்க போகிறது. பெற்றோர் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். தொழில் சம்பந்தமான இடையூறுகள் அனைத்தும் அகலும். அதில் முக்கியமாக அரசாங்க ரீதியிலான அனுகூலம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் குரு.
துளாராசி அன்பர்களே, இன்று சுகஸ்தானத்தில், அதாவது தன யோகமான ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சந்திரன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். சுகம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நிலவி வந்த ஒரு பொருளாதார தட்டுப்பாடு இன்று முதல் சரியாகும். தூரதேசத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் நல்ல செய்திகளாக வரும். தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்கிரன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று தைரியம் அதிகரிக்கும். சகோதர சகோதரிகள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். வாழ்க்கை துணை வழியில் இருந்து வந்த ஒரு சுணக்க நிலை அடியோடு மாறும். முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் செவ்வாய். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்கள் வாக்கு வன்மை அதிகரிக்கும். கல்வியில் இருந்த தடை நீங்கும். நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருந்த சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு தடைகள் நீங்கி சுப நிகழ்ச்சிகள் சீக்கிரமே நடந்தேறும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். நீங்கள் விட்டு கொடுத்து சொல்றது மூலம் குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் குரு. மகர ராசி அன்பர்களே, இன்று தனகாரகன் என்று சொல்லக்கூடிய கவர்ச்சிக்காரகனாகிய சுக்கிரன் உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கிறார். மிக 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 ஒரு அனுகூலமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். குரு பார்வை இருக்கு. பூமி, மனை, வீடு, வாகனம் ஆகிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான காலகட்டம் கனிந்து விட்டது. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி கொண்டிருந்த போராட்டங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்கிரன். கும்பராசி அன்பர்களே, இன்று ஸ்திரராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 6ஆம் அதிபதியான சந்திர பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். தேவையற்ற வீண் அலைச்சல், வீண் பயணம் இன்று உங்களுக்கு ஏற்படலாம். எந்த ஒரு பயணமானாலும் சரி, எந்த ஒரு காரியமானாலும் சரி, அதை சரியான முறையில் திட்டமிட்டு நீங்கள் செய்வது நன்மை தரும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் குரு. மீனராசி அன்பர்களே, இன்று லாபஸ்தானத்தில் இருக்கும் கிரக கூட்டணியால் மிக மிக வலுவானதொரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்க போகிறது. எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழிலில் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறும். பொருளாதாரத்தின் மூலமாக முதலீடு அதிகரிக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு ஏற்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் குரு சுக்கிரன். இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம். இன்னைக்கு ஜோதிட செய்தியை பொறுத்தவரை குலதெய்வத்தினுடைய ஒரு அருள் நமக்கு குறைஞ்சிருக்குமோ அப்படின்னு சில பேருக்கு சந்தேகங்கள் ஏற்படலாம். அப்போ அது விஷயமாக சந்தேகத்துக்கு ஒரு 2 பரிகாரங்கள், எளிய பரிகாரங்கள் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதில் முதல் பரிகாரம் 2 இளநீ வாங்கிக்கணும். இளநீ வாங்கிட்டு உங்கள் வீட்டில் அந்த இளநியை ஃபுல்லாக சீவிட்டு தண்ணியோட 2 இளநீ வாங்கிட்டு உங்களுடைய பூஜை அறையில் 2 கார்னரில் நீங்கள் வச்சிடணும். இன்று அது மாலை தான் நீங்கள் செய்யணும். இன்று மாலை ஒரு 6 மணிக்கு நீங்கள் அந்த இளநியை சீவி தண்ணியோடு வச்சிங்க அப்படின்னா 24 மணி நேரம், அதாவது நாளைக்கு மாலையில் 6 மணிக்கு நீங்கள் அந்த இளநியை எடுத்து தண்ணியோடு எடுத்து நீங்கள் உங்களுடைய ஒரு கிணறு இருந்தாலும் சரி, இல்லை ஆறு, குளம், ஏரி, வாய்க்கால், அப்படி இல்லை அப்படின்னா கடல் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கொண்டு போட்டுடலாம். குலதெய்வம் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் எதுவும் இருந்ததுன்னா இந்த பரிகாரத்தின் மூலமாக சரியாகிவிடும். அடுத்த பரிகாரம் 40 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும். 40 எலுமிச்சம்பழத்தை எடுத்து கட் பண்ணி அதை நல்லா புழிஞ்சுட்டு அந்த தண்ணியை வேப்ப மரத்தினுடைய எலுமிச்சம்பழ சாரை வேப்ப மரத்தினுடைய மூட்டில் விட்டுட்டு அந்த 40 எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிங்கன்னா 80 மூடி வரும். 80 மூடியில் நயம் நல்லெண்ணெய் அல்லது நயம் நெய் அல்லது 2மே கலந்து கூட விளக்கு ஏற்றி உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடலாம். இந்த குலதெய்வ வழிபாடு, இந்த விளக்கு ஏற்றும் வழிபாடு செய்வது வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் செய்வது நல்ல பலனை தரும். சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகுவதற்கான ஒரு நல்ல பரிகாரம் இந்த பரிகாரம். இன்னையிலேருந்து நம்ம இன்னொரு விஷயம் இந்த தினசரி ராசி பலனை தொடங்க போகிறோம். அதாவது இன்றைக்கி கார்த்திகை மாதத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி தான் பிறந்தநாள். அவங்களுக்கு அடுத்த ஒரு வருடத்தில் எப்படி இருக்குங்கிறது 2-3 வரியில் நாம் பார்க்கலாம். கார்த்திகை மாதத்தில் பிறந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை
அவிட்ட நட்சத்திரம் வந்து அவங்க மகர ராசியாக இருந்தாலும் சரி, கும்பராசியாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க. குரு வந்து உங்களுடைய நட்சத்திரத்தை வந்து இன்னும் 2 மாதங்களில் பார்க்க போகிறார். மிக மிக ஒரு அனுகூலமான ஒரு காலகட்டம். வாழ்க்கையில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து விலக போகிறது. அதிலும் முக்கியமாக அந்த கேது வந்து உங்களுடைய நட்சத்திரத்தில் வந்து வரப்போகும்போது மிகுந்த ஞானத்தை அடைவதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். 2017 நிகழப்போகக்கூடிய இந்த 3 பயிற்சிகள், ராகு பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி ஆகிய 3 பயிற்சிகளுமே உங்கள் நட்சத்திரத்திற்கு மிக 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 ஒரு அனுகூலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த 1 வருடத்திற்கு உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தோம்னா, நீங்கள் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அதனால் தினசரி நீங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்வதும் கேட்பதும் ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். செவ்வரளி பூ அல்லது செவ்வரளி மாலை வாங்கி நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு அர்ப்பணியுங்கள். எல்லா விதமான தடைகளையும் அந்த குகன் வந்து நமக்கு நீக்குவார். நாளையினுடைய ராசி பலன் மற்றும் வேற ஒரு ஜோதிட செய்தியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.